எகிப்து தேசத்து பாறையிலே நம் தமிழ் பிராமி கண்டோமே. சிகை கொற்றன் வர கண்டையன செதுக்கிய வீரம் கண்டோமே. 2000 ஆண்டுக்கு முன்னாலே அவன் உலகை அளந்தான் தன்னாலே. எகிப்து தேசத்து திசை காட்டி ஏதும் இல்லா காலத்திலே காற்றை துணையாக கொண்டு வென்றான். பார்வோன் அரசர்கள் பள்ளத்தாக்கில் பழந்தமிழ் வணிகனும் நடைபயின்றான். முசிறி தொண்டி துறைமுகத்தில் மிளகும் துணியும் ஏற்றிச் சென்றான். பெருநிகை என்னும் துறைமுகம் சென்று பெருமையாய் அங்கே கால் பதித்தான். ஒட்டகம் ஏறி பாலை வனம் கடந்து நைல் நதி கரையில் வணிகம் செய்தார். எகிப்து தேசத்து குடுமி வைத்த கொற்றவன் அவன், பெரும் வணிக குழுவின் தலைவன் அவன். கிரேஸ்கலத்தீன நடுவினிலே தன் தாய்மொழி தடம்பத்த களஞ்சன் அவன். உலக அதிசய பிரமிடுகளை உற்று நோக்கி வியந்து நின்றான். நானும் இங்கு வந்தேன் என்று வாராத்து பாறையில் எழுதிச் சென்றான். எகிப்து தேசத்து சுவிட்சர்லாந்து அறிஞர்களும் திகைத்து நின்றார். இதைக் கண்டு கடல் கடந்த தமிழரின் பெருமைனை அகிலம் உணர்ந்தது இன்று. மேலை நாட்டவர் மற்றுலால நாமும் படைத்தோம் வரலாறு என்று சொல்ல. சிகை கொற்றன் வரலாற்று தடம்